ஹரே கிருஷ்ணா. வேதங்கள்ல ஆன்மீகத்த நோக்கி அந்த பயிற்சி, அந்த அதோட முன்னேற்ற பாதைகள் இதுகள்ல உள்ள அறிவ வந்து 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க. சம்பந்த அறிவு, அபிதய அறிவு, பிரயோஜன அறிவு. இதுல கிருஷ்ண உணர்வ செயல்படுத்தணும் ஒருத்தன் அப்படின்னா, முதல்ல கிருஷ்ணரையும், அவரோட நமக்கு இருக்கிற உறவு பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அவரோட தான் நமக்கு சம்பந்தம், லோகத்தோட இல்ல அப்படிங்கிறத அ குரு வந்து நமக்கு போதிக்கணும். அந்த ரீதியில சில சனாதன கோஸ்வாமியுடைய புத்தகங்கள், எழுத்துக்கள் ஒருத்தனுக்குள்ள மனமாற்றத்த தரும். அவருடைய இஷ்ட தெய்வம் ராதா மதன் மோகன் இருந்தார். ராதா மதன் மோகன் அவங்கள வணங்குறது மூலமா இந்த சம்பந்த அடையாளம், அதாவது நம்முடைய ரியாலிட்டி, ஆன்மீக அடையாளத்த நாம புரிஞ்சுக்க முடியும். அ அவருடைய தெய்வம் ராதா மதன் மோகன். சம்பந்த ஆச்சாரியார் அவரு. சனாதன கோஸ்வாமி அ அ அது என்னன்னா, தீட்சா குருவ பத்தி சொல்லும்போது, ராதா மகனு ராதா மதன் மோகனுடைய நேரடி தோற்றம் தான் தீட்சா குரு அப்படிங்கிறார். ராதா மதன் மோகன் கோயில்ல இருக்கும்போது மதன் மோகன், இதயத்தில பரமாத்மா, வெளிய வந்து அவரே குருவா தீட்சா குருவா இருக்கிறார். உள்ள பரமாத்மாவா இருக்கிறார். இப்படி சொல்லியிருக்கிறார். அடுத்து அபிதய ஆச்சாரியார். அவங்க வந்து சில ரூப கோஸ்வாமி, பக்தி தொண்டு செய்யும் விதத்த ராதா கோவிந்தனுக்கு பக்தி தொண்டு செய்யும் விதம் பற்றி அறிவியல் பூர்வமாக விளக்கி நெறைய எழுதியிருக்கிறாங்க. சாஸ்திரங்கள்ல இருந்து மேற்கோள் காட்டி. இவங்களுக்கு ராதா கோவிந்தர் தான் இஷ்ட தெய்வம். அ அ இதுக்கு ஆதாரமான ஒரு முக்கிய ஸ்லோகம் கீதையில 10:10ல வரும். "என்கிட்ட வந்தடையக்கூடிய அறிவ நானே குடுக்குறேன்" அப்படிங்கிறார். இது அந்த ராதா கோவிந்த் அந்த நிலை. அ அபிதய அபிதயங்கிறது என்னென்ன செஞ்சா கிருஷ்ணர்ட்ட போகலாம் அப்படிங்கிறது. 3வது பிரயோஜன ஆச்சாரியா, பிரயோஜனா தத்துவம்னு இருக்கு. அது வந்து பிரேம பக்தி, வாழ்வின் குறிக்கோள். இதுக்கு ஆச்சார் வந்து ரகுநாத் தாஸ். அ அவர் அதாவது ராதா கோபிநாத் இவங்களுடைய இஷ்ட தெய்வம். கோபிநாத்னாலே கோபியர்களின் எஜமான். கோபி அப்படின்னாலே கிருஷ்ணன தவிர வேற எதையும் அவங்களால கிரகிக்க தெரியாது. அந்த நிலைக்கு வந்தவங்களுக்கு கிருஷ்ணன் வந்து உரிமையாளராக, எஜமானனா இருக்கிறார். சரணடைந்த பக்தர்களுக்கு அ குறிக்கோள் உள்ள தெய்வம் இவர்தான். இவர்தான் குறிக்கோள். கிருஷ்ணரோட இருக்கிற அன்பு உறவு முறை முழுமை அடைந்த நிலை தான் பிரேம பக்தி. இதுதான் வாழ்வின் குறிக்கோள். இந்த 3மே வந்து சம்பந்த, அபிதய, பிரயோஜன ஆன்மீக வளர்ச்சியில வெவ்வேறு நிலைகள்ல அ நமக்கு இந்த 3 விதமான ஆன்மீக விஷயங்களும் போதிக்கப்படுது, தரப்படுது. அதுக்கேத்த மாரி இந்த வழிபாடுகளும் அதுக்கேத்த மாதிரி நாம வச்சிருக்கிறோம். ஆன்மீக வளர்ச்சியில வெவ்வேறு நிலைகள்ல வழிபடுறது. ராதா மதன் மோகன் துறவுக்காக, ராதா கோவிந்த் முழுக்க ஞானத்துக்காக, ராதா கோபிநாத் பிரேமைக்காக அப்படின்னு வச்சிருக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, ஆதி லீலாவுல சைத்தன்ய சரிதம் ஆதி லீலா, அதுல ஆன்மீக ஆச்சாரியர்கள்னு ஒரு சாப்டர் இருக்கு. 1வது அத்தியாயத்துல 80க்கு மேல இந்த ஸ்லோகங்கள்லாம் வரும். அதுல சதுஸ்லோகி பாகவதமும் சொல்லப்படுது. அதுல இந்த 3 அறிவ பத்தியும் அதுல தெளிவா கொடுக்கிறார். சில கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி.